வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய முதுகு வலியை குணப்படுத்தி நாளடைவில் முதுகு வலி வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான முறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக அதிக நேரம் கணினியில் வேலை செய்பவர்களுக்கு மற்றும் அதிக நேரம் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்பவர்களுக்கு முதுகு வலி அப்படின்றது ஒரு அன்றாட நிகழ்வாகி இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் போக போக முதுகு வலியோட வாழ பழகிக்குவாங்க. ஆனால் முதுகு வலியை முற்றிலுமாக உணவுப் பொருட்களை கொண்டு நாம் குறைக்க முடியும். ஸோ அந்த உணவுகளை என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டியூனாமீனை நீங்கள் முதுகு வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வதற்கு எடுத்துக்கலாம். டியூனாமீன் பலவிதமான நியூட்ரிஷன், மினரல்ஸ், விட்டமின்கள் கொண்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணியானது வலியை உங்களுக்கு நீக்கிறதுக்கு செயல்படுகிறது. ஸோ இந்த டுனாமின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உடல் பாகங்கள் இருக்கக்கூடிய வலிகளை இது குறைக்கும், வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். மேலும் டுனாமின் பலவிதமான விட்டமின்களை உள்ளடக்கி இருக்கிறதால மொத்த பாகங்களுக்குமே நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே நன்மை தருவதற்கு டுனாமின் எடுத்துக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதுகுவலி சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் டுனாமின் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதை நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். சால்மன் மீனை உங்களுடைய முதுகுவலி தீர்வதற்கு நீங்க எடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்னது போல டுனாமின் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த டுனாமின் போலவே பல வகையான நியூட்ரிஷன், விட்டமின், மினரல் போன்றவை இந்த சால்மன் மீன்லையும் நிறைந்திருக்கு. ஸோ இதில் இன்னும் அதிகமான சத்துக்கள்லாம் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதில் இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அப்படின்றது உங்களுடைய வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிறதுல மிகப்பெரிய பங்காற்றுது. பல வகையான மீன்களிலும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்து காணப்பட்டாலும் அதை விட சிறந்ததாக இருக்கக்கூடியது சால்மன் மீன் தான். இதில் கொஞ்சம் மிளகு நீங்கள் சேர்த்து சமைக்கும்போது உடலுக்கு பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு சேரும். பொதுவாகவே மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு விஷ கொல்லியாக செயல்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேலும் இந்த மீன் சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராகும், உங்களது முதுகு தண்டு வடத்திற்கும் நன்மை கிடைக்கும். ஸோ நீங்கள் சால்மன் மீனை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய முதுகு வலியெல்லாம் பறந்தே போயிடும். உங்களுக்கு முதுகு வலி சார்ந்த பிரச்சனையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். கேரட்டை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம், முதுகு வலி உங்களுக்கு கியூர் ஆகும். கேரட்டும் ஒரு வலி நிவாரணியாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு. நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய கேரட் பார்த்து நீங்கள் வாங்கணும். அதில் ஏகப்பட்ட நன்மைகள், விட்டமின்கள், நியூட்ரிஷன்கள் ஒளிஞ்சிருக்கு. கேரட் பலவிதமான சைடு எஃபெக்ட், உடல் உபாதைகளுக்கெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருக்கு. கேரட்டை நீங்கள் உணவுல தினமும் எடுத்துக்கொள்வது சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கண் பார்வை எந்த அளவுக்கு அதிகரிக்குமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலியை உங்களுக்கு கியூர் பண்ணுறதுக்கும் இந்த கேரட் உதவிகரமாக இருக்கும். சீனி கிழங்கு, அதாவது சர்க்கரை விலைக்கிழங்கு தான் சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்கரை விலைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களா, உங்களுடைய முதுகு வலியெல்லாம் பறந்தே போய்டும் உங்களுக்கு. சர்க்கரை விலைக்கிழங்கு அப்படின்றது நம்ம ஆங்கிலத்தில் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய வலி நிவாரணியாக, உடல் இருக்கக்கூடிய வலியை நிவாரணம் பண்ணுறதுக்கு செயல்பட்டது மட்டும் இல்லாமல் உடல் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுக்குமே உதவி செய்து ஆரோக்கியமாக வச்சுக்குது. இந்த சர்க்கரை விலைக்கிழங்குல பல வகையான விட்டமின்கள், மினரல்கள் அடங்கி இருக்கின்றன. இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம இதை அழைக்கலாம். இது ருசிகரமாக இருக்கிறதால அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக இந்த சர்க்கரை விலைக்கிழங்கு இருக்கும். ஸோ இந்த மீன் வகையோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை விலைக்கிழங்கையும் அது போல நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முதுகுவலி சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். முதுகுவலி தீர்வதற்கு நீங்கள் நட்ஸ் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே நட்ஸ் வகைகள் பலவிதமான நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரத்த ஓட்டம், இதயம் போன்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நட்ஸ் நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. முக்கியமாக நல்ல கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது சைடு எஃபெக்ட் உங்களுக்கு இல்லை, இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக நட்ஸ் உங்களுக்கு ஒரு வலி நிவாரணியாக செயல்படுது அப்படின்றத நம்ம பலரும் தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆல்மண்ட், முந்திரி பருப்பு போன்றவை கூட முக்கிய பங்கு வகிக்கும். நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு அந்த முதுகு வலி எல்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஆலிவ் எண்ணெயை நீங்கள் முதுகு வலி தீர்வதற்கு எடுத்துக்கலாம். நம்ம சமைக்கக்கூடிய சமையலில் பலவிதமான எண்ணெய்களை நம்ம உபயோகம் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் ஆலிவ் எண்ணெய் நீங்கள் சமைக்கும்பொழுது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு சேரும். ஆலிவ் எண்ணெய் சிறிது விலை கூடுதலாக இருந்தாலும் அதே நேரத்தில் மற்ற எண்ணெய்களை விட ருசி குறைவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. நிறைய மருத்துவ நன்மைகள் தான் காணப்படும். ஆலிவ் எண்ணெயில் அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு ஏற்படக்கூடிய வலியை நீக்கி வலி நிவாரணியாகவும் ஆலிவ் எண்ணெய் செயல்படும்.
ஸோ நீங்கள் ஆலிவ் எண்ணெயும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலியை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். கிரீன் டீயை நீங்கள் முதுகு வலி குணமாகிறதுக்கு எடுத்துக்கலாம். தினமும் 2 நேரமும் கிரீன் டீ குடிப்பது பலவிதமான நன்மைகளுக்கு வித்திடும். அதாவது காலை நேரம், மாலை நேரம். முக்கியமாக பலரும் கிரீன் டீயை குடிக்கிறது உடல் எடை குறைக்கிறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி பலவிதமான நன்மைகள் கிரீன் டீல இருக்கு. கிரீன் டீ இதயத்திற்கு உங்களுக்கு இதமாக இருக்கும். கிரீன் டீ வலி நிவாரணியாக செயல்படுகிறது அப்படின்றது பலவிதமான ஆராய்ச்சிகளில் நிரூபணமாக இருக்கு. ஸோ அந்த வலி நிவாரணி சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய முதுகு வலியை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் இந்த கிரீன் டீயை எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். முதுகு வலி தீர்வதற்கு கார வகைகள் அடங்கிய அந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்திய உணவு பொறுத்த வரைக்குமே கார வகைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும், மசாலா வகைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி தேவை கிடையாது. எனவே நம்ம அனைவருக்குமே உணவு வகைகளில் கார வகைகளும் இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. முக்கியமாக மஞ்சள், சீரகம், கருவேப்பிலை, மிளகு போன்றவை உங்களுக்கு இந்த கார வகைகளில் ஒரு சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுறதால முதுகுவலி ப்ராப்ளத்தில் இந்த கார வகையான உணவுகள் கியூர் பண்ணிடும், வராமலும் தடுக்கும். ஆகையால இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத முதுகு வலியை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.